இந்த ஹேக்கத்தான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இதில் நடக்கும். உங்களுக்கு ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜில் நடக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டாக நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியே கூட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேக்கத்தான் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேக்கத்தான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் தேடுற விதத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நடத்தக்கூடிய ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி இயர் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைட்டில் அண்ட் டாபிக்ஸுக்கு கீழே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் வின்னிங் பண்ணுறது அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். அதிலலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான ஏதாவது ஒரு பேஷனான அந்த டெக்னாலஜியோ அந்த சொல்யூஷன்ஸோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டைட்டில் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதிலே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வின் பண்ணால் கேஷ் ப்ரைஸஸும் உங்களுக்கு இருக்குது. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸ்போசரும் ஒரு நல்ல லெவலில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஹேக்கத்தான்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நிறைய வந்து நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட இன்னோவேஷன்ஸ்லாம் அதில் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பட்சத்தில் நீங்கள் ஹேக்கத்தான்ஸில் கூட அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காலேஜ்லேயே வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டும் அவங்க வந்து அட்டன் பண்ண வைப்பாங்க. அந்த ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஐஐடிஸில் அந்த மாதிரி நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேயே வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்குது சென்னையில். ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, சிம்போசியம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள்.